நம்ம எல்லாருமே யூடியூபுக்கு மைக்குன்னு ஒன்று வாங்கியிருந்தா முதல்ல இந்த மைக்கு தான் வாங்கியிருப்போம். பட் நான் வச்சிருக்க இந்த மைக்குக்கும் நான் முன்னாடி யூஸ் பண்ண இந்த மைக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஆக்சுவலி மைக்லேயே வந்து 2 டைப் இருக்கு. இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் அண்ட் இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் மைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைனமிக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் ஜஸ்ட் நான் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சு பேசினா மட்டும்தான் கேட்கும். லைட்டாக இப்படி பேசினா கூட எனக்கு அந்த வாய்ஸ் வந்து கேப்சர் ஆகாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நான் எங்கே இருந்து பேசினாலுமே இந்த வாய்ஸ் கேட்கும். என் வாய்ஸ் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா வாய்ஸையுமே இது வந்து கேப்சர் பண்ணும். ஸோ நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பர்சனலாக வாய்ஸ் மட்டும் கேட்டால் தான் பிடிக்கும். பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் எனக்கு எதுவுமே கேப்சர் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். ஜஸ்ட் லைக் என்ன மாதிரி யாராச்சும் ஸ்டூடியோவோ இல்லை ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களோ கமெண்ட்ரி பண்ணுறவங்களோ யாராச்சும் மைக் வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த மைக் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களோ இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மைக் தான் பெஸ்ட். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தாலுமே இதுதான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.